அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுறதுக்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நம்ம தேவ செய்திக்கு நேராக கடந்து போக போறோம். தேவ செய்திக்கு நேராக கடந்து போக போறோம். நம்ம தேவ செய்தி கேட்கலாமா? நம்ம வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகம். ஆதியாகம புத்தகத்துக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். ஆதியாகம புத்தகம் 26ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம் வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும். முதல்ல எனக்கு 12வது வசனத்தை வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு ஆதியாகமம் புத்தகத்திலே 26வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஈசாக்கை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈசாக்கு பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு காலத்துல உண்டான பஞ்சம் அல்லாமல் ஒரு பெரிய பஞ்சம் ஈசாக்கு வாழ்ந்த நாட்கள்ல வந்துருச்சு. ஈசாக்கு வாழ்ந்த நாட்கள்ல வந்தது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு நாட்கள்ல உண்டான பஞ்சத்தை விட பெரிய ஒரு பஞ்சம் வந்தது. ஆனா ஆபிரகாம் பஞ்சம் வந்த காலத்துல கானான் தேசத்தை விட்டுட்டு எகிப்துக்கு போனான். அந்த எகிப்தின் விளைவாய் அவன் சந்தித்த ஒரு காரியம், வரும்போது பொருளோடு கூட பொன்னையும் கூட்டிட்டு வந்தான். அந்த பொன் மூலமாய் உண்டானதுதான் இஸ்மவேலுடைய சந்ததி. இன்னைக்கு இருக்கிறதான முஸ்லிம் சந்ததி பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய பாத்தீங்கன்னா வித்திலிருந்து உண்டாக்கப்பட்டதுதான் இந்த சந்ததி. இந்த சந்ததி அதனால ஆண்டவர் சொல்லிட்டாரு ஈசாக்க பார்த்துட்டு, உங்க அப்பா போன மாதிரி நீ எகிப்துக்கு போகாத, நான் சொல்லுகிற தேசத்திலே குடியிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ற இடத்துல நீ குடியிரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் ஈசாக்குக்கு வாக்கு பண்ணினான். ஈசாக்கு பாத்தீங்கன்னா கீழ்ப்படிந்தான். ஈசாக்கு என்ன பண்ணா? கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்ததுனாலே என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகா பைபிள்ல போட்டிருக்குது, அவன் பஞ்ச காலத்துல விதை விதைத்தான், அவன் 100 மடங்கு பலனை பெற்றுக் கொண்டான். ஒரு மனுஷனுடைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில கீழ்ப்படுதல் தான் நம்மளுக்கு பெரிய உயர்வை கொடுக்கும். என்ன படிச்சிருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொசிஷன்ல நீ இருந்தாலும், கீழ்ப்படுதல் தான் உங்களுக்கு பெரிய உயர்வை கொடுக்கும். இப்ப தெரியாது உங்களுக்கு, இந்த கீழ்ப்படுத்தினால வர ஆசீர்வாதம் இப்ப தெரியாது. ஒரு நாள் இந்த கீழ்ப்படுகிறவங்களுக்கு ஆண்டவர் செய்யற ஆசீர்வாதத்தை பார்த்த போதுதான் உங்களுக்கு அந்த உணர்வு வரும். இப்பெல்லாம் உங்களுக்கு உணர முடியாது. அது கீழ்ப்படியும் போது அந்த ஆசீர்வாதம் வரும் பாரு, அப்பதான் தெரியும் உங்களுக்கு கீழ்ப்படுறதுனால இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குதா, இதனால இவங்க இவ்வளவு நன்மையை பெற்றுக் கொண்டாங்களே என்று சொல்லி நீங்க என்ன பண்ணீங்க, அன்னைக்குதான் உங்களுக்கு உணர முடியும். இங்க பைபிள் அழகா போட்டு இருக்கிறது, அவன் கீழ்ப்படிந்தான். நீங்க பாத்தீங்கன்னா அழகா போட்டிருக்கோம். இந்த 26வது அதிகாரம், மனைவியும் கூட தான் இருக்கிறா, ஒரு வார்த்தையும் பேசல. அவன் புருஷன் போற வழியில, கர்த்தருடைய வழியில அவ போனான். கர்த்தருடைய வழியில அவ போனா, அதனால ஒரு பெரிய உயர்வு அவளை சந்தித்தார்கள். அதெல்லாம் செய்தி. நம்ம செய்திக்கு நேராக கடந்து போறோம். இப்ப தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா, நல்ல இடத்தை உண்டாக்க போறாரு. அல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நல்ல வேலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நல்ல வீட்டை கொடுக்க போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, நல்ல உயர்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு நல்ல இடத்தை உண்டாக்க போறாரு. ஆமென். நல்ல இடத்தை கர்த்தர் உண்டாக்க போறாரு. இவன் உண்டாக்குறதுக்கு கர்த்தர் என்னென்னலாம் செய்தான் என்பதைதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகம புத்தகம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 20 வாசி. இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். வாக்குவாதம் பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க அழகா போட்டு இருக்கிறது. இங்க பாக்குறோம், இவன் ஒரு தேசத்துல, பெலிஸ்தீன் தேசத்துல பெருகிட்டான். ஆசீர்வாதத்தினால அவன் பெருகி போயிருந்தான். பெருகி போயிருக்கும் போது ரொம்ப அழகா பைபிள்ல போட்டு இருக்கிறது, இவனை என்ன பண்றான்னா, அந்த ராஜா சொல்றான், நீ என்ன ஆயிட்ட அப்படின்னா, நீ ரொம்ப எங்களை விட வளவரண பண்ண வளர்ந்துட்ட, நீ விருத்தி அடைஞ்சிட்ட. விருத்தி அடைஞ்சு மெல்டன், இங்க பாருங்க மெல்டன், இங்க பாரு, இங்க பாரு மெல்டன், உட்கார், அங்கே உட்கார், எழுந்து போக கூடாது, அங்கே உட்கார், அங்கதான் உட்கார மெசேஜ் முடிக்கிற வரைக்கும்.
உட்கார் எழுது. என்னாச்சு நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் அந்த இடத்துல பலவான் பெரியவனா ஆனதுனால அந்த தேசத்தின் ராஜாவை இந்த இடத்தை விட்டு போயிடுன்றான். இவன் அழகா போட்டிருக்கும் பைபிள்ல 19வது வசனம் வாசிங்களே. 19வது வசனம். வேலைக்காரன் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். போதும். நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வெட்டின துறவை பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணாங்கன்னா தூர்த்து போட்டுட்டாங்க. தூர்த்து போட்ட போது இதை மறுபடியும் தோண்டி எடுப்பதற்காக ஈசாக்கு புறப்பட்டு வரான். கணத்தை என்ன பண்றான்? மறுபடியும் தூர் வாரி அதை சரி பண்றதுக்கு ஈசாக்கு புறப்பட்டு வருகிறார். புறப்பட்டு வந்த போது இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் போயிட்டு அந்த துறவை வெட்டி தண்ணீரை பார்த்த உடனே அங்க கேராகின் புத்திரர்கள் வந்து அவனோடு கூட என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாதாடினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சண்டை, அவங்க சண்டை போட்டாங்க, வாதாடுறாங்க. இந்த துறவு எங்களுடையது என்று சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வாதாடுறாங்களாம். வாதாடின உடனே ஈசாக்கு செய்த காரியம், அவன் வாதாடாமல் சமாதானத்தை தேடினான். அல்லேலூயா. அந்த துறவுக்கு அவன் ஒரு பேர் வைக்கிறான். என்ன பேர்? வாசிங்க 20வது வசனம். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். ஏசேக்கு என்றால் பாத்தீங்கன்னா வாதாடுகிறது அல்லது சண்டை. அடுத்தது வாதாடுறாங்க, என்னுடையதுன்னு சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது ஈசாக்கு ஒண்ணு செய்யறான், அவன் சமாதானத்தை தேடினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கு அந்த கிணறுக்காக அவன் என்ன பண்ண? உரிமை பாராட்டல. அவங்க அப்பா வெட்டின துறவு. அவன் யாருடைய துறவை யாரும் சொத்தையும் ஆசைப்படல, தன் தகப்பன் சொத்துக்கு தான் ஆசைப்படுறான். அவங்க அப்பா வெட்டின துறவு. ஆனால் அதுக்காக என்ன பண்ணல? நியாயமா கூட அவன் வாக்குவாதம் பண்ணல. அவன் என்ன பண்ணல? வாதாடல, சண்டை போடல. அவன் என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா பைபிள் அழகா போட்டிருக்குது, ஈசாக்கு சண்டை போடல, தன் உரிமைக்காக போராடல, சமாதானத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தை விட்டு கடந்து போயிட்டான். ஆமென். சமாதானத்தை தேர்ந்தெடுத்தான். அவன் வாதாடுறதுனால என் வழக்குக்கு ஒரு தீர்வு வராது என்பதை அவன் சரியாய் அறிந்து கொண்டிருந்தான். நீ சண்டை போடுறதுனால உன் புருஷன் மாறுவான்னா நீ சண்டை போடலாம். நீ எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் மாறலன்னா நீ சண்டையே போடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சண்டை போடுறதுனால உன் பிள்ளை மாறிடும் அப்படின்னு சொன்னா நீ சண்டை போடலாம். சண்டை போட்டா உன் பிள்ளை மாறாது, இன்னும் எக்ஸ்ட்ரா செய்து என்ன பண்ணக்கூடாது? சண்டையே போடக்கூடாது. இங்க இவன் நினைச்சா அவன் சுத்தி ஜனங்க வந்துட்டாங்க. ஈசாக்கு குடும்பம் மட்டும் சுத்தி ஜனங்க வந்துட்டாங்க. அவன் வாதாடவோ உரிமை பாராட்டவோ அவன் நினைக்கவே இல்லை. வாதாடவோ உரிமை பாராட்ட நினைக்கல, சமாதானத்தை தேடி அடுத்த இடத்தை விட்டு கடந்து போனான். இதனால இவனுக்கு வந்த பலன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அழகா போட்டிருக்குது, புதிய வாய்ப்பை கர்த்தர் அவனுக்கு உண்டாக்கினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு கிடைச்சது சண்டை போடாம வாதாடாம மனுஷங்கிட்ட போராடி நம்ம என்ன பண்ணலாம்? ஜெயிச்சிடலாம். மனுஷங்கிட்ட போராடி சம்பாதிச்சிடலாம் நினைக்காம அதை விட்டு அவன் விலகி போயிட்டான். விலகி போனதுனால பைபிள் அழகா போட்டு இருக்கிறது என்னன்னா புதிய வாய்ப்பை கர்த்தர் அவனுக்கு ஏற்படுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 34:14. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அல்லேலூயா. தீயவங்களை விட்டு விலகி சமாதானத்தை தேடினா போதும், உனக்கு தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். புதிய பாத்தீங்கன்னா புதிய வழியை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பார். புது வழி உங்களுக்காக திறக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு பெரிய இடத்தை உண்டாக்கி கொடுக்க போறேன். இன்னைக்கு ஆண்டவர் அதான் உங்க கூட பேசுறார், ஒரு பெரிய இடத்தை உண்டாக்க போறேன். வாதாடுறோடு நீ வாதாடாத, சண்டை போடுறோடு நீ சண்டை போடாத, அந்த இடத்தை விட்டு நீ சமாதானத்தோடு கடந்து வா. உனக்கு புதிய வழி திறக்கும். அது உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நம்ம பைபிள்ல பாக்குறோம் தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமை குறிச்சு நம்ம பாக்குறோம். ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உமக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். இடதுபுறம் போனால் வலதுபுறம் போகிறேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. இங்க பாக்குறோம், இப்போ லோத்துனுடைய மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் சண்டை வந்துருச்சு. வந்த உடனே ஆபிரகாம் தேர்ந்தெடுக்கிறது சமாதானம். அல்லேலூயா. இன்னைக்கு நீ தேர்ந்தெடுக்கிறது என்ன? ஆபிரகாமுக்கு தான் கர்த்தர் வாக்கு பண்ணினார். அவன் கூட வந்தவன் தான் இந்த லோத்து. அவர் கூட்டிட்டு வரார். அண்ணன் பையன் என்ன பண்றாரு? கூட கூட்டிட்டு வராரு. அவர் நினைச்சா அவன் கூட வாக்குவாதம் பண்ணல. நானே உனக்கு என்ன பண்ணிருக்கிறேன், வாய்ப்பு கொடுத்து உன்னை கூட்டிட்டு வந்தா நீ என்ன பண்றனா தேவையில்லாததான் பண்ணிட்டு இருக்க, அவனோட சண்டை போட்டுருக்கலாம். அவன் சொல்லல, நமக்கு உனக்கு எனக்கு வாக்குவாதம் வேணாம். நம்ம யாரு? நம்ம யாரு? சகோதரர்கள். நீ என்ன பண்ற? நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன்னு சொன்னார். அவன் ஒரு செலக்ட் பண்ணான். அவன் ஏறெடுத்து பார்த்தான். ஒரு தோட்டம், ஏதேன் தோட்டத்து போல இருந்துச்சுன்னு. அதை அவன் சோதகுமாரா பட்டணத்துக்கு போய் அவன் அழிஞ்சு போன, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. அந்த குடும்பத்திலே ஒரு பெரிய விளைவை சந்தித்தார்கள், அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா இங்க ஆபிரகாம் தேர்ந்தெடுத்தது சமாதானம். இன்னைக்கு வாதாடுறதுனால, நீ வழக்காடுறதுனால, சண்டை போடுறதுனால உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு வராது. நீ சமாதானத்தை தேடி போனீங்கன்னா உன் பிரச்சனைக்கு கர்த்தர் தீர்வை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பைபிள்ல பார்க்கிறோம், ஆதியாகம புத்தகத்திலே 27வது அதிகாரத்துல அழகாய் போட்டிருக்கோம். ஆபிரகாமுடைய பாத்தீங்கன்னா மகனாகிய ஈசாக்கு, ஈசாக்கினுடைய மகனாகிய ஏசாவை குறித்து பைபிள்ல போட்டிருக்குது. அவனுடைய தம்பி அவன் ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வச்சுக்கிட்டதுனால அவன் நினைக்கிறான், என் அப்பா என்ன பண்ணார், வயசாயிடுச்சு, அவர் செத்து போயிட்டாருன்னா என்ன பண்ணலாம், நம்ம சகோதரனை கொண்டு போட்டுடலான்றான். இதை கேள்விப்பட்டு அவருடைய தாய் என்ன பண்ணிட்டாங்கன்னா யாக்கோபை தன்னுடைய மாமா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்ப மறுபடியும் கடவுள் யாக்கோபு கிட்ட பேசுறாரு, நீ உன் தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டு. வரும்போது நமக்கு நல்லா தெரியும், பைபிள் அழகா 32 நீங்க படிச்சீங்கன்னா அவன் கர்த்தருடைய சமூகத்துல செபிக்கிறான். செபித்த போது 33, 34 ஏசாவனோடு சமாதானம் பண்ணும்படியா கர்த்தர் உதவி செய்தார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஒரு வழக்காகட்டும் வாதாகட்டும் ஆலோசனை கர்த்தரிடத்துல கேட்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஆலோசனையை கர்த்தரிடத்துல கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு சொல்ற ஒரு பெரிய வழி வாசலை உங்களுக்கு உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். தூங்கக்கூடாது, தூங்கக்கூடாது. நான் எப்ப வச்சாலும் தூங்குறீங்களே சகோதரர்களே, நீங்க சகோதரர் அழகப்பட்டிருக்குது. நம்ம வாழ்க்கையில வாதாடுகிறதும் சண்டை பண்றதும் நம்ம வேலை இல்லை. அதை விட்டு சமாதானத்தை தேடுவதுதான் நம்முடைய வேலை. அந்த வேலையை நீ நானும் செய்யும் போது கர்த்தர் சொல்றார், இப்பொழுது கர்த்தர் உனக்கு பெரிய இடத்தை உண்டாக்குகிறார், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார், ஒரு பெரிய வழி கர்த்தர் உங்களுக்கு புதிய வழியை கர்த்தர் திறக்கிறார். அந்த வழி உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாசிக்கலாம் ஆதியாகம புத்தகம் 26, 21வது வசனம். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் சித்னா என்று பெயரிட்டான். அல்லேலூயா. ஈசாக்கு முதல்ல என்ன பண்ணிட்டார், ஒரு துறவை வெட்டினாரு, வாக்குவாதம் பண்ணாங்க, விட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டார். ரெண்டாவது ஒரு துறவை வெட்டுறாரு. அந்த துறவை என்ன பண்றாங்க, அந்த துறவை அவங்க என்ன பண்ணாங்கன்னா பகைத்தார்கள், எதிர்த்தாங்க. என்னதுன்றாங்களாம், என்னுடையது இது என்னுடைய துறவு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்களாம், அங்க இருக்கிற ஜனங்க பகைத்தாங்களாம். அதுக்கு பகைச்சதுனால அவன் என்ன பேர் வச்சானா, சித்னா என்று பெயர் வச்சான். சித்னா என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா பகை அல்லது எதிர்ப்பு. இன்னைக்கு பகைப்பாங்க, நம்மளை பார்த்தாவே முகத்திலே சுட்டரிச்சிருவாங்க. அவங்க நம்மளை விரோதியா பாக்குறாங்கன்னு நம்ம பாக்குற பார்வையிலேயே தெரிஞ்சிடும். நம்மளை பாக்குற பார்வையிலேயே இவங்க நம்மளை கேவலமா பாக்குறாங்க, அன்பா பாக்குறாங்க, கோபமா பாக்குறாங்க, அவங்க கரிசனையா பாக்குறாங்க, இரக்கமா பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன பண்ணிடும், நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடும். இவங்க பகைத்தாங்க. ஈசாக்கு என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னடா எங்க பார்த்தாலும் துறவை, அப்பா துறவை நான் தோண்டிட்டே வந்துட்டு இருக்கேன், இவங்க பகைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடல. பைபிள்ல போட்டிருக்குது, சித்தத்தை விட்டு ஓடாமல் தேவ சித்தத்துக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. சித்தத்தை விட்டு ஓடலங்க அவன், சித்தத்தை விட்டு ஓடாமல் விலகாமல் தேவ சித்தத்துக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். இதனால அவனுக்கு வந்த பலன், தேவன் அவனை கைவிடவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர்ல அழகா போட்டிருக்கோம், வாசிக்கலாம். கலாத்தியரின் புத்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ நன்மை செஞ்சுக்கிட்டே இரு, இந்த நன்மைக்கு ஏற்ற பிரதிபலன்
பிரதிபலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இவங்க என்னை ஏமாத்துறாங்க, இவங்க சண்டை போடுறாங்க, இவங்க பகைக்கிறாங்க, காரணம் இல்லாத என் கூட பண்றாங்க, நான் இனிமே நன்மை செய்ய மாட்டேன், யாருக்குமே நல்லதே செய்ய மாட்டேன், யாருக்கும் உதவியே செய்ய மாட்டேன், யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டேன், நான் என் குடும்பம் நான் சொல்லிட்டு நம்ம வாழக்கூடாதான். நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாம இருக்கணும். ஆமென், ஆமென், ஆமென். கஷ்டப்பட்டு துருவை வெட்டி ஒரு கிணறை நம்ம தோண்டி எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம். எல்லாத்தையும் செஞ்சு தண்ணி வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டான். ஆனாலும் அவன் பகையை இணைக்கல, அவன் தேவ சித்தத்தை செய்யறதுக்கு ஆரம்பித்தான். இந்த சித்தத்தை செய்யறதுக்கு உனக்கு பகைச்சாலும் உனக்கு விரோதமா எழும்பினாலும் நீ தேவ சித்தத்துக்கு உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய கதவை திறப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் முன்னாடி நடத்தினதை விட இப்ப என்ன பண்ண, ஒரு புதிய கதவு உங்களுக்காக திறக்கப்படும், புதிய வாய்ப்பு கிடைக்கும். முதல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அந்த துறவை வெட்டினாரு, அந்த துறவுக்கு ஏசேக்கின்னு பேர் வைக்கிறாரு. அதை என்ன பண்ணிட்டாங்க, என்னுடைய இதுன்னு வாதாடி என்ன பண்ண, சண்டை போட்டுட்டு வாங்கிட்டாங்க. ரெண்டாவது புதிய வாய்ப்பு கொடுக்குறாரு, இன்னொரு துறவை காட்டுறாரு கடவுள், அந்த துறவை வெட்டுறான், அதை என்ன பண்றாங்க, பகைத்து வாங்கிக்கிறாங்க. இதோட அவன் வாழ்க்கை முடியல, எல்லா கதவும் அடைக்கப்பட்டது. ஒருவேளை இங்க உட்கார்ந்து இருக்கலாம், எல்லா கதவும் எனக்கு அடைக்கப்பட்டுச்சு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆண்டவர் சொல்ற, உனக்கு புதிய கதவை கர்த்தர் திறக்கிறார். ஒரு புதிய கதவு உனக்காக திறக்கப்படுகிறது. அந்த கதவு உனக்கு என்ன கொடுக்கனா, இழந்ததை திரும்ப கொடுக்கும். அல்லேலூயா. நீ எதெல்லாம் இழந்த? அன்பை இழந்தையா? பொருளை இழந்தையா? பொருளாதாரத்தை இழந்தையா? ஜெபத்தை இழந்தையா? வேத வாசிப்பை இழந்தையா? உறவை இழந்தையா? கர்த்தர் சொல்றாரு, அது எல்லாத்தையும் உனக்கு கர்த்தர் திரும்ப கொடுத்துருவேன் வாக்கு பண்றேன். எல்லாத்தையும் என்ன பண்றார் ஆண்டவர், உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தேவ பிள்ளையே, புதிய கதவு உங்களுக்காக திறக்கப்படுகிறது. அந்த கதவு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை மாத்திரம் தான் கொடுக்கும், தீமையை அது உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. எதிர்ப்பு வந்தாலும் தேவ சித்தத்தை செய்யற பிள்ளைகளை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஒரு கதவு அடைக்கப்பட்டாலும் உனக்காக ஒரு கதவு திறந்துகிட்டே இருப்பார் ஆண்டவர். ஏன்னா அவர் திறக்கிறவர். அவர் திறந்தார்னா யாரும் அதை பூட்டவே முடியாது, அவர் பூட்டினா அதை யாரும் திறக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அழகா சொல்றாரு. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தல் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஜீவ கிரீடத்தை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உண்மையா இருக்கிறதுக்கு பிரதிபலனே ஜீவ கிரீடம் தான். நம்ம எவ்வளவுதான் என்னென்ன பண்ணாலும் ஒன்னே ஒண்ணு நான் கற்றுக் கொடுக்கிறேன், முடிவிலே நித்திய ஜீவனாகிய பரலோகத்துக்கு நீங்க நானும் போகணும். பரலோகத்துக்கு போகணும். இந்த உலகத்துல எவ்வளவு பணம் பொருள் எல்லாத்தையும் சம்பந்தம் உருண்டு பிறந்தாலும் ஒற்றை மண்ணு தான் வாழ்க்கையில் என்ன பண்ணும், உடம்புல ஒட்டும், அதுக்கு மேல ஒட்டவே ஒட்டாது. அதனால இன்னைக்கு ஆண்டவர் தான் கூட சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் இதுதான். நம்ம வருகிற எல்லா பிரச்சனையிலும் சமாதானத்தை தேடி சமாதானத்தை நாடி ஓடும் போது, ஆண்டவர் கொடுக்கிற அந்த வாய்ப்பை, ஆண்டோடைய சித்தத்தை நாம் செய்யும் போது கர்த்தர் உனக்கு புதிய வாய்ப்பை கொடுத்து புதிய கதவை திறந்து ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறதுக்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது ஒரு துறவு வெட்டார். இதை விட்டு அவர் துரத்திட்டாங்க. 2 துறவு வெட்டினாரு. 2 துறவு வெட்டி என்ன பண்ணிட்டாங்க, துரத்திட்டாங்க. துரத்தின உடனே 3வது ஒரு துறவு வெட்டார். 22 வாசிப்பான். வாக்குவாதம் பண்ணவில்லை. நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகபோத் என்று பெயரிட்டார். ரெகபோத் என்றால் விசாலமான இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் விசாலமான இடத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். விசாலமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீ செய்ய வேண்டிய காரியம் பகையா ஒருத்தவங்களை நினைக்கவே கூடாது. நீ செய்ய வேண்டிய காரியம் சண்டை பண்ண கூடாது. நீ செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். நீ கீழ்ப்படிய அவர் சொல்ல கேட்டு அதன்படி நடக்கும் போது உனக்கு வருகிற பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா விசாலமான இடம். இப்பொழுதும் கர்த்தர் நமக்கு ஒரு இடம் உண்டாக்கினார். 3வது கிணறுக்கு அவர் என்ன பண்றாரு, அந்த துறவை வெற்றினா யாருமே அவங்க கூட வாக்குவாதம் பண்ணல. அங்க அழகா சொல்லப்பட்டது, கர்த்தர் அவனோடு கூட இருந்து செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யற நன்மை
அது பெருசா இருக்கும் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மளுக்கு நன்மையா தான் எல்லாத்தையும் செய்வார். அது நமக்கு இப்ப தெரியவே தெரியாது. எனக்கு ஏன் அப்படி நடக்குது, எனக்கு ஏன் அப்படி போகுது, நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஆனா கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் நன்மையா தான் செய்வாரே கண்டி, அந்த நன்மையை நீ நான் சுதந்திரித்துக்கிறதுக்கு உதவி செய்யணும். அழகா சொல்லுவாரு பெர்மசை, அழகா இந்த அதிகாரத்தையும் ஒரு பாட்டா பாடி இருக்கிறார். அல்லேலூயா. ரெகபோத் உனக்காக தொடங்கி இருக்கிறது, அது விசாலமான வாசல். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் ஒரு புதிய கதவை திறப்பண்ணாரு. மூணாவது காரியம், ஒரு புதிய வாசல் உனக்காக திறக்கப்பட்டிருக்குது. புதிய விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்கு காத்திருந்தான். ஈசாக்கு வேற அழகாய் போட்டிருக்குது, ஈசாக்கு காத்திருந்தான். ஈசாக்கு தேவ சித்தத்தை செய்து முடித்தான். உன் வாழ்க்கையில காத்திருக்கிறதும் தேவ சித்தத்தை செய்வதுமே உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொண்டு வரும். அதுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய பிரதிபலன விசாலமான இடம், பெருக்கம், சமாதானம். இன்னைக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விசாலமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவேன். ரெண்டாவது உனக்கு பெருக்கத்தை கொடுப்பேன். மூன்றாவது அழகா சொல்றாரு, சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். தேவனுடைய நேரம் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், காத்திருந்துதான் ஆகும். தேவன் வர நேரம் வரைக்கும் காத்திருந்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. நம்ம தேவனுடைய நேரம், தேவன் நம்ம மேல் வச்சிருக்கிற சித்தம், தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற நேரத்துக்கு நம்ம காத்திருக்க காத்திருக்க அதனால ஒரு புதிய விதமான ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். அந்த ஆசீர்வாதம் நம்மளை தீமைக்கு கொண்டு போகாது, உயர்வுக்கு நேராய் தான் கொண்டு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அழகா போட்டிருக்க நீதிமொழிகள்ல, நீ கர்த்தரோடு சமாதானமா இருந்தா உன் சத்துருனோடு கூட சமாதானம் பண்ணும்படியாய் செய்வார். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துரு அவனோடு கூட சமாதானம் பண்ணும்படியாய் கர்த்தர் செய்வார். இன்னைக்கு அதுதான் கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர் உனக்கு. உனக்கு ரெகபோத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ரெகபோத்துக்கு நீ வரணும்னா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பாத்தீங்கன்னா முதல்ல சண்டையின் ஆவி, சண்டையின் நாவை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா புறக்கணிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் நீதிமொழிகள் வாசிச்சீங்க? எத்தனை பேர் நீதிமொழிகள் வாசிச்சீங்க? அந்த நீதிமொழி என்ன போட்டிருக்குது? எவ்வளவோ போட்டிருக்குது. எதை சொல்றதுன்றீங்களா? சண்டைக்காரியோட கூட என்ன பண்ணக்கூடாது, நம்ம சண்டைக்காரி அது நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுத்துரும். புதிய வாய்ப்பையே நமக்கு கொடுக்கவே கொடுக்காது. புதிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதை விட்டு கடந்து வந்தா பகைப்பாங்க, உன்னை பகைப்பாங்க. ஆனா அந்த பகை உனக்கு புது கதவை திறக்கும். அல்லேலூயா. அந்த பகையை விட்டுட்டு வந்தா புது கதவை திறக்கும். அதை விட்டு நீ வெளியே வந்தன்னு வச்சீங்கன்னா ஒரு விசாலமான இடம் கிடைக்கும். புதிய விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். நான்காவது ஒரு துறவு வெற்றாரு. நான்காவது ஒரு துறவு வெற்றாரு. 24வது வசனம் வாசிங்க. அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமிடத்தில் உன்னை ஆசீர்வதித்து சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். வாசி மாடுது. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனான போதும். இங்க பைபிள் அழகா போட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, 4வது ஒரு துறவு வெட்டுறான். அந்த துறவனுடைய அந்த துறவுக்கு என்னன்னு பேர் வைக்கல. அது எந்த இடத்துல வெட்டுறான்னா பேர்சபா இடத்துல வெட்டுகிறான். அல்லேலூயா. பேர்சபா என்பது ஒரு துறவு. அது அந்த இடத்துல வெட்டி ஈசாக்கு செஞ்ச ஒரு காரியம், தேவனை ஆராதித்தான். நீங்க படிச்சீங்க 24வது வசனத்துல, அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். இன்னைக்கு ஆராதனையில கூட அருமையான அந்த மகன் அழகா சொன்னாங்க, ஆராதனை தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வரும், தேவனோடு உன்னை இணைக்கும். இந்த ஈசாக்கு ஆசீர்வாதம் வந்தது உடனே கடவுளை மறந்துட்டு ஓடலைங்க. ஆசீர்வாதம் வந்த உடனே கடவுளை மறந்துட்டு ஓடல. கர்த்தர் அவன் கூட பேசுறாரு ராத்திரியிலே, பயப்படாதே, நானா ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு, நான் உன் கூட இருந்து நான் என்ன பண்ணுவேன், உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி அவனோடு கூட நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணாரு. அவன் பலிபீடத்தை கட்டினான், கர்த்தரை ஆராதிச்சான். ஆராதனை என்பது தேவனையும் உன்னை இணைக்கிற ஒரு இணைப்பு. அல்லேலூயா. தேவனுக்கும் உனக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் வருகிற ஒரு இடம் தான் ஆராதனை. ஈசாக்கு செய்த கடைசி காரியம், அவன் பேர்சபாவில செய்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவன் ஆராதிக்க ஆரம்பித்தான்.
உயர்த்துகிறதா இருக்கு. அல்லேலூயா. உங்க பிரசன்னம் தான் ஏன் முகவரி. உன்னுடைய முகவரி யார் அப்படின்னா தேவ பிரசன்னம் தான் உன் முகவரி யார் என்பதை காட்டும். தேவ பிரசன்னம் தான் உனக்கு முகவரியை காட்டும். தேவ பிள்ளையே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் உடன்படிக்கை பண்ணாரு. உடன்படிக்கை பண்ணது மட்டும் இல்ல, சத்ருவும் அவனோடு உடன்படிக்கை பண்ணும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இதுதான் கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண, நம்ம இடத்தை விட்டுட்டு போயிடாம இந்த ஆசீர்வாதத்துக்கு தேவ பிள்ளையா இருக்கிற நீ நானும் ஆராதிக்கிறவங்களா மாறணும். கர்த்தர் செஞ்ச நன்மையை சொல்லி 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 ஆராதிக்கணும். பணம் வந்தா, பொருள் வந்தா, வேலை கிடைச்சா, உயர்வு வந்தாதான் இயேசு வேணும்னு சொல்லி வரக்கூடாது. இயேசு எப்பயுமே நம்மோடு கூட இருக்கிறாரு. அவர் உயிரோடு உயிரா கலந்து இருக்கிறாரு. அவரை எப்பொழுது நம்ம ஆராதிக்கிறவங்களா மாறணும். எப்பயுமே ஆராதிக்கிறவங்களா மாறணுங்க. இது அழகா சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் உனக்கு புதிய பாத்தீங்கன்னா புதிய முதல்ல பார்த்தோம், புதிய வாய்ப்பு கொடுத்தாரு, புதிய கதவு திறந்தாரு, புதுவிதமான புது வாசலை கர்த்தர் திறக்கிறாரு. அடுத்தது வேதம் அழகா போட்டிருக்கிறது, புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தினுடைய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதம் எதை கொண்டு வந்ததுன்னா, அடுத்த வசனம் வாசிமா, 25 வாசிமா. அங்கே அவன் ஒரு பலிபீடம் 26 வாசி. அபிமெலேக்கோ அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தோ அவன் சேனாபதியாகிய பிகோலோ கேராரில் இருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோ. ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அல்லேலூயா. இது ரொம்ப அழகா போட்டிருக்கிறது. இது புதிய ஆரம்பம்னா, சத்துருவா இருந்தவங்கள கொண்டு வந்து இவனோட சேர்த்து அவங்க உடன்படிக்கை பண்றாங்க. சாகர வரைக்கும் உன் கூட நான் சண்டை பண்ண மாட்டேன். அங்க பண்ண உடன்படிக்கை அதுதான். சாகர வரைக்கும் நானாகட்டும், என் பிள்ளையாகட்டும், என் ஊராகட்டும், என் சந்ததியாகட்டும் உனக்கு எதிர்ப்பா வரவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் அங்க பண்ண வைக்கிறார். பண்ண வச்ச உடனே அவன் சொல்றான், நீங்க தானே என்ன பகைச்சிக்க, ஏன் என்கிட்ட வந்தீங்கன்னு கேட்கிறான். அதுக்கு அவங்க ரொம்ப அழகா ஒரு பதில் சொல்றாங்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்பதை நான் கண்டு கொண்டேன். ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சண்டை பண்ணாம சமாதானத்தை தேடினீங்கன்னா, நீங்க அடுத்தது பகைக்காம தேவ சித்தத்தை செஞ்சீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் கூட இருக்கிறது அநேகர் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்றாரு. அந்த சத்துரு சொல்றான், அந்த தேசத்தினுடைய அதிபதி சொல்றான், கர்த்தர் உங்க கூட இருக்கிறத நாங்க கண்டோம், கர்த்தர் உங்க கூட இருக்கிறா நாங்க பார்த்தோம். அவனுக்கு யாரும் போய் பிரசங்கிக்கல, யாரும் போய் சொல்லல. ஆனா அவனுடைய நல் நடத்தை, அவன் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதை காட்டினது. உன் நல் நடத்தை தான் கர்த்தர் உங்க கூட இருக்கிறத காட்டும். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறத எல்லாருக்கும் காட்ட போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் தான் உங்க கூட சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம், அவர் உன் கூட இருக்கிறதை காட்ட போகிறாரு. நீ செய்ய வேண்டிய பாத்தீங்கன்னா 3 காரியம் இருக்குது. 1, கீழ்ப்படியணும். 2வது என்ன பண்ணோம், சண்டை பண்ணக்கூடாது. 3வது பகைக்க கூடாது. 4வது அவர் சித்தத்தை செய்கிறவர்களா நீங்கள் மாற வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. ஆராதிக்கிறவன் தேவ பிரசன்னத்தை தன் வாழ்க்கையில உணருவான். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ரெகபோத்து வச்சிருக்கிறாரு. விசாலமான இடம் உனக்கு இருக்குது, உனக்கு ஒரு விசாலமான ஆசீர்வாதம் இருக்குது, விசாலமான காரியம் உனக்கு இருக்குது. நாங்க ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த பெண்கள் கூட்டத்துல ஒரு காரியத்தை தியானிச்சோம். அதுல அழகா போட்டிருக்குது, அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அலங்கார வாசல்ல ஒரு முடவன், அவன் ஒரு அழகான ஒரு தேவாலயம் இருக்கிறதே அவன் உணரல. ரொம்ப உள்ள போனப்பதான் தெரியுது அவனுக்கு சுகம் கிடைச்சிட்டு, ஐயோ இத்தனை வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரிதான் உங்களுக்காக ஆண்டவர் விசாலமான ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. விசாலமான இடம் உனக்காக காத்திருக்குது, விசாலமான வேலை உனக்காக காத்திருக்கிறது. இதெல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த 4 காரியம் வாழ்க்கையில் இருந்தா போதும். கீழ்ப்படிதல், சண்டை பண்ணாம சமாதானத்தை தேடுகிறா, பகையை விட்டுட்டு தேவ சித்தத்தை செய்கிறவர்களா நீங்கள் மாறும்போது பெரிய காரியங்கள் உனக்கு கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அடுத்தது கடைசியா, நமக்கு நன்மை செஞ்சாலும் செய்யலாம் அவர் நல்லவர். அல்லேலூயா. இயேசு நல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க, நம்மளுக்கு நன்மை நடந்தாலும்
போகலாம் நடக்கலாம், இயேசு நல்லவர். அவரை உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆராதிக்கணும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆராதிக்கணும், உயிருள்ள நேரமெல்லாம் ஆராதிக்கணும். அவர் ஆராதிக்க ஆராதிக்க அவரோடு கூட உடைய உறவு அதிகமாகும். நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே எனக்கு நீங்க புதிய ஆண்டவரே தகப்பனே புதிய கதவை திறக்க நீங்க வல்லவராய் இருக்கிறீங்கப்பா. புதிய ஆண்டவரை வாய்ப்பை கொடுக்குறீங்கப்பா. ஆண்டவரை புதிய விதமான தூக்கத்தை எனக்கு கொடுக்குறீங்கப்பா.